கால் நோட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை ஆஞ்சநேய மூர்த்தியே நீங்கள் வரைகளை என்ன காரணம்? வரலாம். எப்ப ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? ஆஞ்சநேயர் இருக்கா? பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கா? வாங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சொந்தமான வழக்காடுதலும் மனவேதனைகளும் தூர்ந்து வந்துச்சு. ஆனா இப்போ ஓராண்டு காலங்களாக அழுத்தங்கள் கூடி நீதிமன்றத்தில் நின்று வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பம் இப்போ உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல உன் பக்கத்துல நேர்மை இருக்கு என்பது உண்மை. அதனால இதை ஜெயிச்சு தாரேன். ஒரு பிள்ளையினுடைய கிரகத்தின் காரணத்தினால் ஒரு சொத்தை நீ இழக்க வேண்டும் என்னும் விதி உண்டு. அதை பெற்று ஒரு சிறிய விற்பனையில் விற்று செல்வமாக்கி தாரேன். கால் வென்றார். கருப்பசாமி, நான் வச்சிருக்க தொழிலை எனக்கு தடையில்லாம நடத்தி கொடு, கடன் பட்டுக்கிட்டு இருக்கேன், காப்பாத்தி கொடுன்னு கேட்டோம். இந்தப்பா சொத்தை மீட்டி தரேன், ஆபத்து இல்லாம காப்பாத்தி தரேன். வேற என்னப்பா வேணும்? இதோ செப்டம்பர் 20க்கு மேல தொழில் அமையும், சந்தோஷமா இருக்கலாம். போயிட்டு வாங்க. வரலாம். என்ன தொழில்? மலை மலை தாலிச்சேன்லாம் எங்க? நான் தொட்டு காட்டுதேன், புரியுதா உனக்கு? கால் ஒன்று வரலாம். செல்ல மகளே வா. 2.25 ஆண்டுகள் உழைத்த செல்வம் ஈடேற முடியாத கடனும் மனவேதனையும் உறவினர்களுக்குள் தூற்றுதலும் சொந்தக்காரர்கள் மதிக்காத வேதனையும் எந்த வீட்டுக்கும் மரியாதையோடு போய் நிற்க முடியாத குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் உண்டு. இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் மாய வித்தை செய்து என் தொழிலை முடக்கிறார்களா, அல்லது போட்டி பொறாமையால் என் தலைவிதி தான் இப்படி மாறிவிட்டதா? இதுக்கு என்ன காரணம்னு தெரியணும். என் வாரிசுகளையும் நல்லாக்கி தரணும். கருப்பசாமி ஐயா, ஒரு பிள்ளையுடைய உள்ள மட்டும் ஓயாம கலங்கிக்கிட்டு இருக்கு, அதை நீங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு என்னை கேட்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வரலாம். கீழே உட்காருங்க எல்லாரும். வரலாம்ப்பா. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், வியாபாரத்தை விருத்தியாக்கி வெகு விரைவில் வெற்றியாக்கி நகைகளெல்லாம் வீடு வந்து சேர்க்கிறேன்ப்பா. எல்லா குறைகளும் நீங்கும். வா மகளே, இன்னையிலிருந்து என்னைய நம்பி பிடிச்சிக்கா, சந்தோஷமா இருக்கும். என் படம் வாங்கிட்டு போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? யாரு இடையில பேசிக்கிட்டு இருக்கீங்களா? போனா கும்பிட்டு வரணுங்க. யாருமா அது? என்ன அவர் என்ன கேட்க வந்திருக்கிறார்? நீ தான் அவர் பிள்ளை. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கார்? உன் பிள்ளைகள் எங்க இருக்கு? நீ மட்டும் எங்க இருக்க? நீ மட்டும் எங்க இருக்க? பக்கத்துல வரலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதனுக்கு புத்தி எப்ப வேணாலும் மாறும், எப்ப வேணாலும் மாறும். சந்தேகம் அவசியம் இல்லாத வார்த்தை, இதெல்லாம் எந்த வயசுல வரணுங்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. அறிவில்லாதவன் எப்ப வேணாலும் பேசுவான்.
தரம் இல்லாதவன் தகாதவங்க வார்த்தையை கட்டிட்டு குற்றவாளியா ஆக்குவான். இந்த நிலைகள்லாம் நடந்து இப்போ இந்த குடும்பம் ஒண்ணு சேருமா சேராதாங்கிற கேள்விக்குறியில உன் வாழ்க்கை இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் வேற என்னமா வேணும்? ஆமா, ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள டங்க் 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 யாரோ கனமா நடப்பது போல ஒரு சப்தம். அது ஒரு தேவதையின் சப்தமா, அல்லது வேற எதுவும் ஏவலின் சப்தமா, அல்லது எனது மனப்பிரேமையா? ஏதோ ஒரு சக்தி வந்து எங்களை வாட்டுகிறது. அதற்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி. இந்த நிலைகளிலிருந்து ஒரு மாற்ற வேண்டும். அதுக்கு என்னப்பா காரணம்? அதுக்கு மாந்திரீகம், பில்லி சூனியம் ஒரு காரணம். இந்த நிலைகளிலிருந்து காப்பாத்தி குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கிறேன். உன் பிள்ளைகளையும் நல்லா வாழ வச்சு தாரேன். போதுங்களா? 3 முறை என்னைய பார்க்கவா? வாழ வைக்கிறேன். இதோ உன் பிள்ளைகள் உன்னை நாடி வருகிறது மகளே. அன்புடன் இருப்பாய், ஆதரவாகவும் இருப்பாய். வாழ்க. செம்மையாக இரு. சரி ஆகிரும். தைரியம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? என் பிள்ளைக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்கணும், வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. பிள்ளை எங்கக்கா இருக்கு? இதான் அந்த பிள்ளையா? வாடா செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. கால் வந்துட்டு வா. என்னடா முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு? வயசாயில்ல? இளநரை. கலர் அடிக்க வேண்டியதுதானே? நீங்க கேட்கிற கேள்விக்கு விடை கொடுத்து வெற்றி மாலை கொடுன்னு சொல்லியிருக்கு. உட்காருங்க. பாண்டி சித்தருடைய போட்டால் இருக்கக்கூடிய மாலை எடுங்க. என்னப்பா வேணும்? திருமணத்தை நடத்தி தரணும் உத்தரவு. ஐப்பசி மாதம் வரை பொறுமையா இருக்கணும். என்ன தொழில் பார்க்குற? இந்த அப்படி வா. ஐப்பசியில கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா இருப்பாய், வருமானம் பெருகும். உன் கேள்விக்கு தான் விட தர சொல்லியிருக்கு. அதனால தான் இப்படி சுருக்கமா சொல்லிட்டேன். இந்தா ஆனந்தமா நடந்து கொள் மகளே, வாழ்க. கல்யாணம் விஷயமா? வாங்க முன்னால வா. தப்பெல்லாம் இல்லை. மதுரையை பத்தி பேசணும். நீ பரமக்குடியில இருந்து வந்தா உன்னை எப்படி நான் பார்க்கறது? எங்க பார்க்கறது? கேள்விக்கு பதில். நான் மதுரைன்னு கூப்பிட்டுருக்கேன். நான் மதுரை எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அடையாளத்தை தானே தேடுவேன். பரமக்குடியில் உள்ள அடையாளத்தை தேட முடியுமா? முடியாது. உன் அண்ணனை பத்தி நீ கேட்க, எங்க அண்ணன் மதுரையில் இருக்காரா? ஏன் அவர் வரமாட்டாரா? கால் வந்துட்டுவான். இப்படிலாம் யாரும் கேட்க வராதிங்க. அடுத்து அவரோட ஊர்லேருந்து வாங்க. என்னப்பா அதான உண்மை. மெட்ராஸ் எங்கள் மச்சான் இருக்கா, நான் கேட்க முடியுமா? உன்னுடைய குடும்பத்தில் ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க என்னும் விதியில் உன் சகோதரனுடைய பிள்ளையனுடைய அம்சம். அவன் கல்யாணம் முடிச்சா 4 பெரியவங்க, பெண் வீட்டை சார்ந்த தாய் தகப்பன், மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த தாய் தகப்பன், இந்த 4 பேர்ல யாருக்காவது ஒருவருக்கு கண்டம் ஏற்படும் விதியில அவனுடைய பிறப்பம்சம் இருக்கு. அதனால அவனை கூட்டிட்டு போய் ராமேஸ்வரத்துல மூழ்கி புனித நீரை ஆடி அர்ச்சனை செய்து அந்த விபூதியோடு என்னை வந்து பார். அவன் திருமணத்தை நிர்ணயித்து தடையில்லாம ஆக்கித்தார. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் திருமணம் சொந்தமா கேட்டு வந்தவங்க. வாப்பா. யாருக்குடா திருமணம்? உனக்கு தான். கெட்டிக்கார பேர். எல்லாரும் அமைதியா நின்னுங்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. ஒரு ஊருக்கு இத்தனை பேருக்கு தான் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை தான் சொல்ல முடியும். வந்தவங்க அத்தனை பேருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? 75 வயசுல ஒரு மனிதன் கோவப்படுறான்னா அவன் என்ன பக்குவம் அடைஞ்சிருக்கான்? கால் நின்றுவாங்க. உண்மையா இல்லையா? அவர் கோவம் நம்மள என்ன செஞ்சிட போகுது?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு மதுரையில எந்த இடம்? அங்க போய் நின்னு. அங்க போய் நின்னு. மதுரையில எந்த இடம்? ஓகே. அது மதுரைக்குள்ளே உள்ள கிராமம் தான். நெருக்காம நில்லுங்க. எல்லாரும் நெருக்காம நில்லுங்க. நெருக்காம நில்லுங்க. உங்க ஊருக்குள்ள போனேன், ஒரு குளம் கிடக்க. உங்க ஊரை தாண்டி எல்லையில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து கரையில பழங்காலத்துல கும்பிட்ட ஒரு சாமி இருக்கு. உங்க ஊரு எல்லைக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் இருக்கு. அதுல என் தங்கை காளி இருப்பா, மாறி இருப்பா. சரிதானே? கால் வந்துட்டு வா. இப்படியெல்லாம் சொல்லணும்ல. நீ மதுரையில இருந்துட்டு மேலூர் வந்து எப்படி சொல்ல முடியும்? மேலூர் தான், மேலூர் தான். சரியா? தோரங்குறிச்சிக்கு எந்த பக்கம் ஊரு? தெற்க வருது. பழைய வசந்த விகார ஹோட்டலுக்கு எந்த பக்கம்? அந்த ஹோட்டலே வந்துட்டு நீ அப்படி பிறக்கல் நினைக்க. ஜாதகத்துல பார்த்தேன், 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? 7ஆம் பார்வையாக சனி பார்க்கறதுனால எல்லா ஜாதகக்காரங்களும் இவருக்கு இல்லற வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, பொண்டாட்டி நிம்மதியா இருக்க மாட்டா அப்படிங்கிற வார்த்தையை பெண் வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிடுவான். இவர் ஜாதகத்தை நீ பொருத்தம் பார்க்க அழைக்கும் போது. ஆனா உங்கள்கிட்ட சொல்லும்போது அருமையான ஜாதகம், தெளிவா நடக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவான். சாதகமா சொல்றது இதுக்கு பேர். ஆனா உண்மை நிலை இதுவரை தடையானதுக்கு காரணம் நான் இப்போ சொன்ன விளக்கம் தான். அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி இந்த கல்யாணத்தை அதுக்கு தகுதியான ஒரு பெண்ணை கொண்டு வந்து முடிச்சு வச்சா போதும்ல, முடிச்சிடலாம். சரினா? அப்போ புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் உன் வீட்டு மருமகள். கால் வந்துட்டு வா. மதுரை திருமணம் முடிந்து வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வா போவாங்க. இது கேள்வி. நிச்சயமாக இருக்கு. எந்த சந்தேகமும் வேண்டாம். எவன் சொல்லி நம்பாத. நான் வாரேன். குடி கும்பிடு கருப்புசாமிய. இந்தா ஆனந்தமார். யாருப்பா பிரிஞ்சிருக்கா? முடிஞ்சு போச்சு. போலாம். வரலாம். யாருப்பா பிரிஞ்சு? கால் வந்துக்கலாம். அதான் உண்மை. அமைதி, அமைதி. உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் முன்னோர்கள் 3வது தலைமுறையில் 2 திருமணம் முடித்த பெண் வழியார்கள் உண்டு. அந்த வழிகளினுடைய மரபுப்படி பார்க்கும்போது அதுல சில பாவங்கள் நடந்து இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் நடக்கும். இந்த பிரிவுக்கு பின்பு மீண்டும் அந்த வாழ்க்கை ஒட்டுமா அல்லது புதிய வாழ்க்கை மாறிவிடுமா என்ற குழப்பம். இந்த நிலைகள்ல உன் பிள்ளைகளுடைய ஆழ்மனதை பார்த்தேன். சேர்ந்து வாழறதுக்கு அவ உள்ளத்துல இடம் இல்லை. அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கிறதுக்காக தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் உண்மை. அதனால பிள்ளைய இணைச்சி வாழ வைப்போமா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. சாப்பிட்டா வரலாம். உட்காருமா. கண்ணை முடிக்காங்க. நல்லா பிரார்த்தனை முடிக்க. கொஞ்சம் பக்கத்துல வந்துருக்காங்க. பக்கத்துல வாங்க. நாளை காலை உதிக்கிற சூரிய உதயத்திலிருந்து அவ உள்ளத்துல புதிய கருத்து உதயமாகும். அந்த உதயத்திலே 2 பேருடைய உள்ளமும் 2 பேருடைய இதயமும் ஒருநிலைப்பட்டு புனிதமாக வாழ்க்கை தொடங்கும். வெற்றி உண்டு மகளே. செல்வாக்கா இருப்பா. ஆனந்தமா. நல்லா. கர்மசாமிக்கு என் பையன் என் சொல்ல கேட்கணும். என் பையன் என் சொல்ல கேட்கணும். நாங்க நினைக்கிறத மாதிரி அவனுக்கு வாழ்க்கையும் அமையணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாங்கோ.
பையன் எங்கக்கா இருக்கான்? நீங்க எங்க இருக்கிய? என்ன செய்தான் இப்போ? உங்க சொல்ல கேட்கானா? காலில் வந்துட்டுவாங்க. உங்க பையனா? படிக்கானா? என்ன படிக்கான்? 4th ஸ்டாண்டர்ட் உள்ள பையனெல்லாம் திருத்த முடியாதுயா. சின்ன பையன், அது நீ தான் திருத்தணும். சும்மா நான் கூப்பிட்டோங்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரையா நீ? எலி. இன்னொருத்தரம் கால் வந்துட்டுவாங்க. எனக்கே டிமிக்கி கொடுக்க பார்க்குறீங்களேடா, எப்படிடா கண்டுபிடிச்சி இதெல்லாம்? உட்காருக்கா. கல்லாப்பட்டியில் பணம் எவ்வளவு இருக்கு நீ என்னைக்காவது பார்த்தியா? இவ்வளவு வருமானம் வச்சு என்னைக்காவது உனக்கு சொன்னானா? அந்த பணம் கடைக்கு ஒரு ஆள் வந்து அடிக்கடி வாங்கிட்டு போகுது, அது உனக்கு தெரியுமா? அது ஆம்பளை இல்லை பொம்பளை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ இன்னும் தான் புரியலக்கா. கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா யாருன்னு கேட்கா. உன் மகனை சீர்திருத்தி தாரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன், சரிண்ணா? எந்த எதிர்ப்பு இல்லாம ஆக்கி இதே தொழில் தான் வளமாகும். புதிய தொழில் செய்ய முடியாது, வேண்டாம். நல்லா இருக்கு. அதே மதுரை எல்லை ஒரு பத்திரத்துல ஒரு சின்ன மாற்றமும் குழப்பமும் இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ல. அதை எனக்கு சரி பண்ணி தந்துட்டீங்கன்னா ஐயா, நான் அந்த சொத்தை வித்துருவேன். ஏன் இந்த பிரச்சனை? நீங்க நினைச்சா முடியாத ராஜா அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்கா. கால் வந்துட்டு வாக்க, கால் வந்துட்டு வா. இன்னொரு ஆளும் இதே மாதிரி இருக்க வாங்க. ஆமா, எந்த ஊரு? மதுரையில் எந்த இடம்? சரி, கால் வந்துட்டு வரலாம். உட்கார முடியுமாக்கா? அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கத்தை சீர்திருத்தி அந்த இடத்தை வித்து உனக்கு பணமா தரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏத்துக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. அதெல்லாம் பார்த்து முடிச்சிருவோம், நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கும்ல. என்னண்ணே கருப்பசாமி எதுக்கு இருக்காரு? அருமை அருமை. கருப்பசாமிக்கு 3 மாத கால அவகாசத்தில் வித்துருவோம். ஓ அசத்திக்கா, அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆனந்தமா பார்க்கவா, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு இன்னைக்கு ஊரறிய வாய் ரொம்ப பேசுதாரி. காலில் வந்துட்டு வா. பாதை மாறி போகும் போது உட்காரலாம். இன்னைக்கு இவ்வளவு விவரம் பேசுதியே, அன்னைக்கு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அப்ப நீ பேசிருக்கலாம்ல. அந்த நிதானம் இல்லை. இன்னைக்கு நிதானத்தோடு இருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? உன் பத்திரத்தை காணலன்னு சொன்னேன், கிடைக்கும். இப்ப கிடைச்சிருதுல, கால் வந்துட்டு வா. எங்க இருந்தாலும் தேடி எடுத்து கொடுத்துருவோம் நம்ம. உட்காரலாம். இந்த பங்கு உனக்கு பணமா கிடைக்கும், இடமா கிடைக்காது. உன்னை ஏமாறாம காப்பாத்தி உன் கடைசி கால வாழ்க்கையை நிறைவேறதுக்கு உனக்கு பணம் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. இது வேண்டாம். இந்தாமா, அவங்கள மீண்டும் பேச வச்சு பணம் தாரேன், காப்பாத்தி தாரேன். இந்தா, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமி எங்களுடைய சொத்தெல்லாம் விரயமாயிருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வேதனையா இருக்கு, அதுக்கு ஒரு வழிகாட்டுங்க ஐயான்னு கேட்டு வந்திருக்காங்க. கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு சொத்து விரயமாயிருக்கா? என்ன காரணம்? டாக்டர்கிட்ட போய் எதுவும் செக் பண்ணீங்களா? என்ன செக்அப் பண்ணீங்க? மனதாலும் செயலாலும் உன்னை உங்களுடைய சொத்துக்கள்லாம் என்னப்பா இப்படி போச்சு? ஒரு ஏமாற்றமான ஒரு நிலை.
இந்த நிலைகளை மீட்டித்தாரேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? எங்க பணம் போட்டீங்க? வேற எதுவும் கம்பெனி பேர்ல பணம் போட்டீங்களா? கண்ண மூடிக்காங்க. காலைல வந்துட்டு வரலாம். உங்க பணமெல்லாம் ரிட்டர்ன் ஆகி வரதுக்கு 9 மாத காலம் அவகாசம் இருக்கு. பணமும் வாங்கி தரேன், இடமும் முடிச்சு தரேன். வேற என்ன வேணும்? வெற்றி ஆயிருவான், உத்தியோகம் கிடைக்கும். இந்தாப்பா செம்மையா நடக்கும். கிரகங்கள் தான் காரணம், செய்வனை காரணம் இல்லை. வீண் வேதனை தேவையில்லை. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கையெழுத்து போடணும். அது என்ன விஷயம்னு கேட்டு பார்ப்போம். கையெழுத்து போடணுமா? கோர்ட்ல ஏதோ கையெழுத்து போட வேண்டியிருக்குன்னு யாரோ சொல்லாங்க. என்னது? நீதிமன்றத்தில் என்ன? கோர்ட் என்ன? கோர்ட்ல கேஸ் கிடக்கா? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்கப்பா. அப்படியா சாமி? என் மனைவியினுடைய மனசுக்கும் எனக்கும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் போராட்டமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியணும்னு மதுரையில இருந்து ஒருத்தர் கேட்கிறார். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வரலாம். யார் அது? வாடா தம்பி வா. டும் 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 டும். வரலாம். பக்கத்துல ஒருத்தன் உன்னை போர்ஜரி பண்ணிட்டான்னு உத்தரவுல வருது, உண்மைதானா? அதுக்கு நீ போட்ட வழக்குல அவன் சரியா பிடி கொடுக்கல, அதுக்கு சரியான விட்னஸும் அமையல. ஆனா இந்த வழக்குல நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி கட்டளை ஆயிடுது. வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வீடு பக்கத்துல வரணும், உட்காரலாம். 3 மாதத்தில் குடியிருக்கக்கூடிய மனையில் உள்ள குழப்பம் தீரும், மனையும் கிடைக்கும். எல்லாம் வெற்றியா நடக்கும். தைரியமா இருக்கலாம். கர்பதாமிக்கு வா தம்பி, வா தம்பி, வாதம் தம்பி, வா தம்பி. எங்க இருக்கிறா துணைவி? கால் வந்துட்டு வா. நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்குமான்னு ஒருத்தர் உள்ளத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்காரு. யாருப்பா அது? வாடா வா காதல் கிளியே. யாருப்பா பின்பாடகன்? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. எங்க இருக்காவா? பேசுறிய? அவ பேசுறாளா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவன் மனைவி ஒரு அடங்கா பிடாரி, அறிவில்லாம பேசுவா, ஆம்பளைக்கு நிகரா நடப்பா, புருஷனை பொண்டாட்டியாக்க நினைக்கிறா. அதனால அவ இவனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு வாக்கு கொடுறா அப்படின்னு சாமி சொல்றாரு. உண்மையா? கால் வந்துட்டு எப்படி இருக்கு உலகம்? இப்ப அவன் வேணுமாடா உனக்கு? அதனால வாழ்க்கையை அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு விரும்புத. கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? என்னைய மட்டும் நினைச்சு கண்ண மூடி உட்காருடா. உன் உள்ளத்தை பார்த்தேன். இனிமேல் அவளோடு உறவோடு அன்போடு இருக்கிறது கூட எனக்கு பெருசு இல்லை. என் பிள்ளைக்காக துறவியா இருந்து கூட இந்த வாழ்க்கையை நான் கழிச்சிருவேன். ஆனா அவ வந்து மரியாதைக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்க வைக்கிறேன், வர வைக்கிறேன். தைரியமா வேற 1 மாதம் 30 நாள் பொறுமையா இரு. எல்லாம் வெற்றியா நடந்துடும். நல்லா ஐஸ்வர்யமா இருந்துக்கும்.
கால் வந்துட்டு வாடா தம்பி. நீ நினைச்சதும் மலையடிக்கணும் ராசாத்தி அது எனக்கு. எங்க இருக்கா அப்பல பேசுறாடா நல்ல கண்ண மூடு பார்ப்போம். எல்லா கோயிலையும் போய் எனக்கு அவா தான் வேணும் அவா தான் வேணும்னு சொல்லுதேம்லா. அப்படியா? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சு பிள்ளை பார்த்தோன்னா அவா வேண்டாம் அவா வேண்டாம் அவா வேண்டாம். அவளுடைய மனசு உன்னை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கு. அவங்க வீட்டில் உள்ளவங்க சம்மதிச்சா அந்த கல்யாணம் நடந்துடும். ஆனால் வீட்டில் உள்ளவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதனால அங்கங்கே கையை காட்டிக்கிட்டு கூட மாட கூட்டிக்கிட்டு போகிறதோட காலம் முடிஞ்சு போச்சுன்னா தப்பு நடந்துரும்ல. என்ன பண்ணுறது? கால் வந்துட்டு நீ இருக்கிய அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிடுவாங்கன்னு உத்தரவாயிடுதுடா. அவங்க வீட்டு பக்கமும் என் தங்கை காளியும் ஜக்கம்மா என்னும் ஒரு தேவியும் குடியிருக்கிறாங்க. அவங்க உள்மனதை திருப்பி உங்களை ஒற்றுமையான வாழ்க்கையில் சேர்த்து வைக்கிறேன். வெற்றி அடைஞ்சிருவேன். நல்லா அடுத்து பேசுவோம். காதலை பற்றி பேசுவது ஆட்டு மாட்டை பேருவது எந்த ஊரு? தேவன்குறிச்சி கல்லுப்பட்டி. டீ கல்லுப்பட்டிக்கு முழு பேர் என்ன? தேவன்குறிச்சி கல்லுப்பட்டி. வெறும் உன் அறிவு வேற என் அறிவு வேற. டீ கல்லுப்பட்டி வந்து தேவன்குறிச்சி எல்லைக்குள்ள வளைந்தது. அதனால அதுக்கு பேரு தேவன்குறிச்சி கல்லுப்பட்டி. அது இங்கிலீஷ்ல டீ கல்லுப்பட்டி. நீ புரியல. அங்க மகாத்மா காந்தியுடைய ஆசிரமம் எங்க இருக்கு? சர்வோதய ஆசிரமம் டீ கல்லுப்பட்டில இருக்கு. சரி, நீ காலில் வந்துட்டு வரலாம். தேவன் கோவில் மணி ஓசை. உன் மகனுக்கு என்ன மகளே வேணும்? ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுதியிருக்கான். இந்த ஆண்டில் அவன் பாஸ் ஆகி அருமையான வேலைக்கு போயிடுவான். மத்திய சர்க்கார் அவனுக்கு உதவியாக இருக்கிறது. வெற்றி உண்டு மகளே, ஜெயிக்கிறேன். பக்கத்தில் வா. பௌர்ணமிக்கு வரும்பொழுது இந்த வயிற்று பிரச்சனையை சேர்த்து செம்மையாக்கி தரேன். வாப்பா மல்லபுரம். பகையும் பிரச்சனையும் வரும், உறவுகள் புறாவும் பிரிஞ்சு போயிடும். அந்த வாரிசுகளை அந்த சொத்து அரவணைக்கிற சக்தி இருக்கா என்று கேட்டால் அங்கிருந்து ஒரு நாகம் வந்தது. அந்த நாகம் நான் இருக்கும் இடத்தில் உங்களை குடியிருக்க விட மாட்டேன் என்று சொல்லி முன்னோர்கள் ஒருவர் இறந்து போன ஒரு சமாதி ஸ்தானமும் அதுக்கு. அதனால இனி அந்த குடும்பம் அங்க போய் வாழக்கூடிய நிலைகள்ல இல்லை. உன்னுடைய வம்சத்திலே 3 குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் குறையுடையவர்களாக இருப்பார்கள். அதுல இப்போ உனக்கு கல்யாண விஷயம் குறையாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாவத்தின் அடிப்படையை தீர்த்து பரந்த மனப்பான்மையில் உனக்கு கல்யாணம் முடித்து தந்தா போதுங்களா? உனக்கு வரக்கூடிய பெண்ணு பட்டணத்தில் இருக்கான்னு உத்தரவு, சென்னையில் இருக்கான்னு கால் விட்டுவான். பட்டணம் தான் போகலாம் மடி பொம்படே. போகலாம். இந்த கல்யாண தடையை நீக்கி செம்மையாக உனக்கு வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? இதோ நாளை காலை 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டாரு. பக்கத்தில் வா மகளே. என்னடா தொழில்? கண்ணமுடா வா. இந்தா உன்னுடைய பர்னிச்சர் நாடு முழுக்க பரவும். அடி ஜாமுனு போ, போயிட்டு வரலாம். வாமா தேவன்குறிச்சி. நாளைக்கு காலையில் பேசுவோம். அதை பேசுவோம் சரியா? எஸ். என்னம்மா வேணும்? கண்டிப்பாக நீ வீடு கட்டலாம். அந்த வீடு விருத்தியாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வெங்கலத்தில் மாரியம்மன் சிலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சுக்கா, நீ செம்மையாயிருவ. கால் வந்துட்டு வா. ஆவணியிலிருந்து தொடங்கிக்கா. வீட்டை அஸ்திவாரத்தை போட்டுக்கா. சம்முன்னு நடந்துக்கா. வரலாம். இந்தா
சந்தோஷமா வாழ்ந்துக்கா மகளே. வீட்டுக்கு பணமும் வந்தாச்சு, நல்ல குணமும் வந்தாச்சு. பெருமானுடைய வேலு உன் வீட்டுக்கு வருது. புரியுதா? முருகப்பெருமானுடைய வேலு உன் வீட்டுக்கு வருது. அப்படின்னா முருகன் உங்க பக்கத்துல இருக்காரா? காலில் வந்துட்டு வரலாம். நம சிவாயம் என்ன சொல்வோமே, நால்வகை தீமைகள் வெல்வோமே. நால்வகை தீமை என்னதெல்லாம்? ஆசை, கோபம், பிறப்பு, இறப்பு. 2.25 ஆண்டுகளாக தொழிலில் வெற்றி பெற முடியாத வீழ்ச்சியும், போட்ட இடத்தில் பணத்தை திரும்ப பெற முடியாத தளர்ச்சியும், வழக்குகளை சந்திக்க வேண்டுமோ என்ற ஒரு சந்தேகமான உணர்ச்சியும், இப்போதைக்கு பொல்லாத தாங்க முடியாத கடன்களால் உபாதை பெற்று தொழில் நடத்த முடியாத துயரத்தை அடைந்து வேதனை அடைகிறீர்கள். காலம் உங்களுக்கு பணம் தந்து உதவுனா உங்க தொழிலை நல்லாக்கிறலாம்ல. அந்த முயற்சிக்கு 2.25 மாதம் இருக்கு. இன்றைய தொடங்கு. கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். இந்தா நல்லா இரு மகனே. இப்ப வேண்டாம்னு உத்தரவு. இப்பவும் வேண்டாம், ஐப்பதிக்கு பிறகு பார்ப்போம். நீ வெளிநாட்டில் போய் உட்கார்ந்து சம்பாத்தியத்தை ஆரம்பிச்சோன்னு பார்த்துருவோம். மகிழ்ச்சியா இருக்கு. கர்மசாமிக்கு பெண்ணுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று நினைத்து கேட்டவர்கள் யாருப்பா? பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. எந்த ஊர்? சென்னையில. இன்னொரு கால் வந்துட்டு வா. மல்லி காராமல்லி காராமல்லி. ஏகப்பட்ட காய்கறிகள் கீரைகள்லாம் விற்கிற இடமா? கால் வந்துட்டு வா. சத்தம் கேட்க. பொம்பளை பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? கல்யாணத்தை பத்தி பேசினியா? அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா? ஏன் முடியாதுங்கிற உண்மை உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். அவன் மனசுக்குள்ள வேற ஒரு குழப்பம் இருக்கு. அதை தீர்த்து உன் பிள்ளையை சம்மதிக்க வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். இந்தா 3 மாதத்துல மனசு மாறுவா. வெற்றியாக்கி தாரேன், கல்யாணம் நடக்கும். போ. அதே சென்னை மாநகர் தீராத கடனால் வேதனைப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணடியார் கேட்க வந்திருக்கிறார். கால் வந்துட்டுவா. அவளுக்கு தான் குறி. நீங்கள் இங்க நிற்கலாம். தங்கச்சி தான் எனக்கு நல்ல காலில் விடல. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் தொழில் சரிவும் மன நலிவும் ஏற்பட்டு பொல்லாத கடன்கள் இருந்து இப்ப பல பேர்களால் இடைஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால எதையாவது வித்து கொடுத்து கல்யாணம் தீர்க்கணும் நினைச்சா அதுக்கு அடுத்து உள்ள விஷயத்துக்கு நமக்கு பொறுப்பு கிடைக்கல. இந்த கடன் தீர்மானம் கட்டேன். 9 மாத கால அவகாசம். தீர்த்து தரேன், உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வைக்க. கால் வந்துட்டுவான். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வெத்தலையால எனக்கு மாலையும் போட்டு சரக்கும் முக்கனியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. உன் கஷ்டம் தீர்ந்தாச்சு, வெற்றியா இருக்கு. சந்தோஷமாட. அதே சென்னை என் மகனுக்கு மனத்துல பாதிப்பா, நரம்புல பாதிப்பா. உங்க மகனுக்கு அதே இருக்கா? இருங்க கூப்பிடுவோம். ஏன் கவலைப்படுறே? ஏன் கவலைப்படுறே? சாமி கும்பிட்டு வாட. கண்ணாடி கழுத்துடா தம்பி. உட்காருமா. அவங்க அப்பா அங்க வர சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா ஆம்பளை உட்கார முடியாது. கையை கொடு, கையை கொடுத்துக்கோ. அப்படித்தான். வா.
உட்கார முடியாது, முட்டு வலிக்கா? நின்னுக்காங்க. முடியலன்னா நின்னுக்க வேண்டியதானே. கண்ண முடுறா. தலையில ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா நரம்பு கொஞ்சம் வீரியமாயி, அப்படி ஒரு மைண்ட் அப்செட் ஆனது மாரி உள்ள நிலை இருக்குன்னு சொன்னாங்களா? கால் வந்துட்டு வா. நீங்கலாம் இருங்க. அவர் மட்டும் விழுந்துட்டு வரட்டும். நரம்பியலினுடைய பெரும் பாதிப்பில்லை. இது மனம் சம்பந்தமாக ரொம்ப டென்ஷன் ஆகும் பொழுது, ஃபீலிங்ஸ் காரணத்தால மன உணர்வுகள் வந்து ஸ்டன் ஆகுது. அதனால அப்படி அன்கான்ஷியஸ் மாரி ஒரு நிலையை கொடுக்கும். இதுதான் உண்மை. இந்த நிலையை மாற்றி விடலாம். இவன் தெளிவாகி விடுவான். அதனால இது நோய் அல்ல. சாதாரண மன உணர்ச்சி. இத மாத்தி தந்தா போதுங்களா? கால் நுட்டுறலாம். ஆவி எது இருக்கும்னு நினைக்கியா? பேய் எது இருக்கும்னு நினைக்கியா? செய்வன கோளாறு இருக்கும்னு நினைக்கியா? உன்னை வச்சு ரொம்ப சம்பாத்தியம் பண்ணிடலாம். எதுக்கு? அது அதெல்லாம் தவறு. சற்று பொறுமையாக இருங்க. பிரெயின் ஆபரேஷன் செய்யக்கூடாது. பிரெயின் ஆபரேஷன் செய்யக்கூடாது. இதெல்லாம் சரியாக்கி தாரேன் நான். உங்க பிள்ளை தங்கமாயிருவான். தைரியமா இருக்கலாம் நீங்க. நீங்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும். ஒரு முறை ராமேஸ்வர தீர்த்தம். தீர்த்தமாடி விட்டு திருநள்ளாறு தீர்த்தம். அந்தால திருக்கடையூர். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவநாச தீர்த்தம். மூன்றிலும் போய் குளிச்சுட்டு இவனை கூட்டு வாங்க. ஜெயிக்க வைக்கிறேன். ஆரோக்கியம் தாரேன். எனக்கு தெரியாது. நான் சொல்லி போகணும். எல்லாம் வெற்றியா நடக்கும். சரி, மகிழ்ச்சி அடையுங்கள். என் பிள்ளையனுடைய உடல்நிலையை சரியாக்கி தரணும்னு கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அவர் அங்க இருக்க ரொம்ப தூரமா? அத்தான் கூப்பிடுங்கக்கா, ஆசையோட வரட்டும். என்ன செய்து உங்க பிள்ளைக்கு? இருங்க, நீங்க கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். எந்த ஊரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பையனுக்கு நரம்பியல் குறைபாடுன்னு உத்தரவுல வந்துருச்சு. புரியுதா? இதற்காக எத்தனை மருந்துகள் மாத்திரை சாப்பிட்டு ஓயாத தூக்கமும், தூக்கம் பிடிச்சாப்புல முகமும், குண்டு குண்டுன்னு ஆறது மாதிரி உள்ள ஃபீலிங்ஸும் அவனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவன் உடல்நிலையும் மனநிலையும் மாத்தி தந்துட்டா நீங்க நல்லா இருவீங்க. கால் வந்துட்டாங்க. இவ்வளவுதானே? இது ஒரு சாதாரண விஷயம். என்னைக்கு இங்க கூட்டு வரலாம்? பௌர்ணமி அன்னைக்கு உன் பையன் அங்க கூட்டு வர பக்கத்துல வா. ஒரே நாளையில தெளிவாக்கி, தெளிந்த மகனாக்கி, சர்வ ஆரோக்கியமும் ஆயுளும் கொடுக்குறேன். வெற்றி உண்டு. சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பா. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? சரி. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். ஹார்ட் பீட் சில சமயத்தில் கூடுதலா அடிக்கி. உள்ளங்கையெல்லாம் வேர்த்து விறுவிறுக்கு. என்ன சொல்லணும், என்ன பேசணுங்கிறது தெரியாத பாவனைகள் சரியில்லாம இரவில் தூக்கமில்லாத குறைகள் இருக்கு. நீங்க எல்லாம் தூங்க அவன் எழுந்திரத்தையா பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். இந்த நிலைகள்ல இருக்கு. அதே மாதிரி யூரின் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. கால் வந்துட்டு வா. நல்லாயிருமா? உட்கார். திருவானைக்காவுக்கு சென்று சம்புகேஸ்வரரை வணங்கி நதியில் நீராடி புனித நாராடி என்னை பார்க்க வரணும். ஏன்னா அகிலாண்ட ஈஸ்வரி பேசுதான். அவளுடைய ஆன்மாவை சீர்படுத்தக்கூடிய சக்தி அகிலாண்ட ஈஸ்வரிக்கு இருக்கு. அவ இருக்கிற இடம் எங்க? திருவானைக்காவில் இருக்கா.
ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. ஆனைக்காவு எங்க இருக்கு? கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த கதை திருவிளையாடல் புராணத்துல 34வது புராணம் அது. புரியுதா? சரி பண்ணித்தானே கூட்டு போயிட்டு என்னை பார்க்கவா. வரலாறு எனக்கு வேண்டாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளை தன்னை மீறி சென்ற ஒரு வேதனையை தாங்க முடியாம இருக்கு. அந்த பிள்ளைய உங்கள்கிட்ட பேச வைக்கணுமா அல்லது இங்கேயே கொண்டு வந்து சேர்த்துடணுமா? கொண்டு வந்துடணும். இப்ப பேச வச்சிருந்தேன் முதல்ல, அடுத்து மெல்ல கொண்டு வந்து சேர்த்துருந்தேன். கால் ஒன்று வரலாம். படிப்படியா மெல்ல நகன்று உன் மனையில் வந்து குடியிருப்பாள். பணத்துக்காக ஏமாத்திட்டான், உண்மையா இல்லையா? மாத்திட்டார புள்ள உன் பக்கம். வெற்றி படிப்புல கண்ண முடலாம். அதுல உத்தியோகம் கிடைக்க வைக்கிறேன். மகிழ்ச்சி உண்டு, ஆனந்தமா இருங்க. திருச்செந்தூர் முருகன் கிட்ட ஏதோ சொன்னீங்களாம்ல, என்னது? என்னைக்கு செய்விய? மாற மாட்டிய? அதே நெல்லை மாநகர் கணவன் மனைவி தன் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க, பொம்பளை பிள்ளை கூட வந்திருக்காளா? நீங்க கால் வந்துருவாங்க. நீங்க எங்க இருங்க? நீங்க திருநெல்வேலி எந்த இடம்? அம்மா நீங்க திருநெல்வேலி எந்த இடம்? பத்தமடை. நீங்க அங்க போங்க. நீங்க கால் வந்துருவாங்க. இந்த பாருங்க, நான் திருநெல்வேலி சொன்னோன்னு இந்த சேர்மாதவி, பத்தமடை, அம்பாசமுத்திரம், கடையம், கொக்கரகுளம் இப்படிலாம் வரக்கூடாது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் இப்படி வாங்க. சரியா? ஏன்னா நீங்க வந்து உளுந்த உடனே குதிரை உங்க யாருக்கு போகுது, உடனே நான் எந்த ஊருக்கு கேட்பேன். கரெக்ட். புஷ் 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 புஷ். இதயத்தை பத்தி உனக்கு என்னப்பா கவலை? ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. அப்பா என்ன செய்யணும்? நான் சொல்றேன், நீங்க கேட்பீங்களா? உங்க மருமக மேல குற்றமா மகா மேல குற்றமானு என்னைய கேட்டா நான் மகா மேல குற்றம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன். இவா பிடிவாதத்தையும் இவா குணத்தையும் அவனால ஏற்றுக்கிட முடியல. அதனால இவளைத்தான் திருத்தணும், அவனை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் மகளை திருத்தி புரித வீட்டுக்கு அனுப்புறா போதுங்களா? கால் நோட்டு. நீ உட்காருப்பா, நீ உனக்கு எல்லாம் சரியாகும். உலகம் இப்படித்தான் இருக்கும், உருட்டிக்கிட்டே போக வேண்டியது. வாமா, நேரம் ஆகுதுலா, ஜெயிச்சு தாரேன். இன்று உத்தரவு இதுதான். அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க, அடுத்த உத்தரவை பேசி ஆபரேஷன் பண்ணலாம், பாதிக்காது, சென்று வரலாம். சொத்து இருக்கு சுகமும் இல்லை, சொந்தம் இருக்கு பந்தமும் இல்லை, பணம் இருக்கு பாசம் இல்லை, மனை இருக்கு மனைவி இல்லை. ஒப்பாரு சரியா இருக்கா? கால் வந்துட்டு. தக்கது ஒரு துணை வேணும்னு விரும்புதியாடா? இப்போ உனக்கு நான் பார்த்தேன், ஒவ்வொரு பொழுதும் உனக்கு ஒரு தடையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இனி எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு முடிவை உருவாக்கி தந்தா போதும்டா. கால் வந்துட்டு வா. வைத்தியர் வரலாம், வெற்றி ஆகிட்டார். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், ஜெயிச்சிருவேன். சந்தோஷமா. கர்மசாமிக்கு மேலப்பாளையம் எல்லை. மேலப்பாளையம் வாமா. மேலப்பாளையத்தில் எந்த இடமா? கால் வந்துட்டு வரலாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு. ஓ, 7 மணி ஆயிடுது, சீக்கிரம் முடிக்கணும். ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாம், என்ன வேணும்? புரியல. கால் வந்துட்டு வரலாம். சி, யாரையும் நம்பாத. திருட வெளியவா உள்ளயா? திருட வெளியவா உள்ளவா? திருட வெளியவா உள்ளவா? உள்ள. எங்க? உள்ள. உன் நகைய வாங்கி தரணும். வாங்கி தந்துட்டா நீ ஜெயிச்சிருவ. பக்கத்துல வா. திருட யாருன்னு உனக்கு உன் வீட்டுக்குள்ள தான் காட்டி கொடுக்குறேன். நகையை மீட்டி தரேன். ஒரு பேங்க்ல இருக்கு தங்கச்சி, வாங்கி தந்துருந்தேன் போ. நெல்லை மாவட்ட உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான், நாளைக்கு இருக்கு. ஆந்திரா நாளைக்கு இருக்கு. கால் ஒன்று சொல்லலாம். ரெடியாங்க எல்லாரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இவனை அடிச்சு நம்ம புடுங்கணும்னு சொல்லி 2 பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ அண்ணன்டைக்கு உழைச்சி தர்ம நீதியோட வாழ்ந்துகிட்டு இருக்க நீ. ஆனா அந்த தப்ப அவங்க மனத்துல இருந்து நீக்கி உனக்கு அவனால இடைஞ்சலாமாக்கி தந்தா போதும்ல. ஒண்ணு. அதே மாதிரி இப்போ ஒரு வீடு அமையக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு. அதை என் பேரை சொல்லி அந்த வீட்டை போட்டு நீ நிம்மதியா அங்க இருக்க உதவியை நான் படித்தாரேன். நீ இழந்து போன பணத்தெல்லாம் மீட்டி தந்துருந்தேன். 9 மாதத்துல உன் பணம் வந்து சேரும். கால் வந்துட்டு வா. பொறுமையா இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். கால் வந்து கண்ண முடிக்காப்பா. இந்தாப்பா, அந்த வீட்டில் இந்த கனியை வை. பணம் பெருகும், எதிரி விலகுவான், செல்வம் கொளிக்கும். இந்தா, உன் எண்ணங்களெல்லாம் பூரணமாக நிறைவேறி ஆனந்தமடைவாய்.